ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் பியாண்ட் ட்ரீம்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கனவு காணும்போது நம்ம மூளையில் என்னென்ன நடக்கும் என்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, நம்ம எப்போ ட்ரீம் பண்ணுவோம்னா ரெம் ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் ட்ரீம் பண்ணுவோம். அதாவது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட், அந்த ஸ்டேஜ் அப்போ தான் நம்ம ட்ரீம் நம்ம பிரெயின் காண்றதுக்கு இது பண்ணுதுங்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. இந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி இருக்குன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு மனுஷன் நம்ம முழிச்சிட்டு இருக்கும் போது எவ்வளோ ஆக்டிவாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம மூளை இந்த REM ஸ்லீப் அப்போ ஆக்டிவாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரெயின் ஸ்டெம் நம்ம மசில்ஸ் போகிற எல்லா சிக்னலையும் அட் த டைம் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிடுங்கிறாங்க. அமிக்டலான மூளையோட ஒரு பார்ட் அதாவது விச் கண்ட்ரோல்ஸ் எமோஷன்ஸ், அதாவது நம்மளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமிக்டலா ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும் நம்ம கனவு காணும் போது. நம்ம எதுக்காக கனவு காண்றோம் என்ற டாபிக் எடுக்கும் போது எக்கச்சக்கமான தியரிஸ் வருது. அதில் ஒரு சில தியரிஸ் இப்போ இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெமரி ப்ராசஸிங் என்னங்கிறாங்கன்னா, இப்போ நம்ம மூளையில் நம்ம இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகமாக வச்சுக்கணுங்கிறது, அதை கூட நம்ம கனவாக காண்போம். அது அப்படின்னு சயின்டிஸ்ட் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. செகண்ட், எமோஷ்னல் ரெகுலேஷன் தியரி. இந்த தியரி என்னங்கிறாங்கன்னா, நம்ம எமோஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீம்ஸ் டிஃபர் ஆகுங்கிறாங்க. சில பேர்த்துக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த ரொம்ப இனிமையான நினைவுகள் அல்லது கசப்பான நினைவுகள் எல்லாமே நம்ம கனவுல காண்போங்கிறாங்க. இன்னொரு ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் சில பேர்த்துக்கு லாட்ஸ் ஆஃப் ட்ராமா இன் அவர் லைஃப் நடக்கும் போல அவங்களுக்கு ரிப்பீட்டிவ் இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வர வாய்ப்பு அதிகங்கிறாங்க. மூணாவது ஒரு தியரி என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் தியரி. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தோம்னாலும் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் சம்டைம்ஸ் நம்ம ட்ரீமில் கூட அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதனால் எப்படின்னா, நம்ம தூங்கும் போது நம்ம தூங்கினாலும் நம்ம பிரெயின் அந்த ப்ராப்ளமை ஃபோக்கஸ் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக அதுக்காக ஒர்க் பண்ணிட்டே இருக்கும், அதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க. ஸோ நம்ம அதோட சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடுச்சுன்னா அது நம்ம ட்ரீம்ஸில் கூட அப்பியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறாங்க. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரேண்டம் ஆக்டிவிட்டி. அதாவது சம் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ட்ரீமிங்கே நம்மளோட இது நம்ம மூளையோட ஒரு ரேண்டம் ஆக்டிவிட்டி. இது சம்டைம்ஸ் அது சும்மா நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு மூளையை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு அதையவே ஓனாக க்ரியேட் பண்ணுறது. இதுக்கு லாஜிக் கிடையாது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங் அப்படிங்கிறாங்க. இப்போ சம் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி பார்ப்போம் ட்ரீமிங்கை பற்றி. நம்ம இப்போ பார்வை இல்லாத பீப்புள்ஸ், அதாவது பிளைண்ட் பீப்புள் கூட ட்ரீம்ஸ் காண முடியுங்கிறாங்க. ஆனால் அவங்களோட ட்ரீம்ஸ் நம்மளாட்ட ஏதோ ஒரு வீடியோவோ அந்த மாதிரி இருக்காது. மேபி ஏ சவுண்ட் ஆர் ஸ்மெல் ஆர் டச் அப்படிங்கிறாங்க. அப்படித்தான் அவங்களோட ட்ரீம்ஸ் அப்பியர் ஆகும். நம்பர் 2, நம்ம ட்ரீமிங் பண்ணி முடிச்சு காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம நைட் என்ன ட்ரீமிங் பண்ணமோ அதில் 90% ஃபர்கெட் பண்ணிடுறோம். ஃபேக்ட் நம்பர் 3, லூசிட் ட்ரீமிங்னா, இப்போ ஒருத்தங்க அவங்க ட்ரீம் தான் காண்றாங்கன்னு ரியலைஸ் பண்ணி அவங்க ட்ரீமையே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது தான் லூசிட் ட்ரீமிங்கிறாங்க. இதை நம்ம முறையாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால கூட லூசிட் ட்ரீமிங்கை கற்றுக்கிற முடியும். இப்போ ஒரு கனவு நம்மளுக்கு திரும்ப திரும்ப வந்துச்சுனாலே அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒன்றுக்கு ஒரு சொல்யூஷன் தரக்காக தான் வருதுன்னு அர்த்தம் கூட சில ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம ட்ரீமிங்கை பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபோ பார்த்தோம். உங்களுக்கு நான் சொன்ன இதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா
Please subscribe and just support me. Thank you for watching. Love you guys.